வருகிறது உங்கள் பிஹேனோட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷன் மே 15 மற்றும் 22 ஆகிய தேதியில் சென்னையில் இருக்கக்கூடிய அயல் கிரவுண்ட்ல கோலாகலமாக நடக்க இருக்கு. டோக்கான டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பாங்க, அவங்க பர்சனலாக நைட்டில் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு நினச்சிக்க வேண்டியதான். அது மாதிரி இருந்துட்டு எந்த ஒரு பொண்ணாலையும் வந்து தாலி கட்டி தாலி இறக்க முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் முடியும். இப்போ கூவாகம் கூத்தாண்டா திருவிழாங்க, சித்திரை பெருவிழா இதுங்க. பகவானோட மோகினி அவதாரமாக தான் ஒரு ஆணிலிருந்து பெண்ணாக மாறின திருநங்கைகள்லாம் வந்து இவருக்கு தாலி கட்டி அந்த இவர் பலி கொடுத்தோன்னே தாலி எடுக்கிற நிகழ்வுலாம் இங்கே நடக்குது. ஆனால் நாளைக்கு நாங்கள் தாலி கட்டி இன்றைக்கி தாலி கட்டி நாளைக்கு நாங்கள் இறக்க போகும்போது நாங்கள் கொஞ்சம் விதவி கொலை கொண்டு போய் மனசு கஷ்டமாக வழியில் வடித்து வெள்ளைப்படம் கட்டி விதவி கொலை கொண்டு மன கஷ்டத்தோடு நாங்கள் வீட்டுக்கு போவோம். சாமி முகத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு கண் திறந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஒரு 8-9 மணிக்கு மேலே பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கா மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஃபேஸ் மாறுங்க, கண்டிப்பாக மாறும். நல்லா உத்து பார்த்தாங்கன்னா உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லா திருநாளாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி, நான் திருநங்கை. என் நேம்ஸ் வந்து சபிதா. என் பேர் வந்து செல்ஃபி. ஐ எம் பிருந்தா ஃப்ரம் கோவை. கிருஷ்ணரோடைய ஞாபகார்த்தமாக மகாபாரத ஞாபகார்த்தமாக வந்துட்டு நாங்கள் இந்த மகாபாரத போரில் 18வது நாளில் நாங்கள் வந்து இந்த மாதிரி தாலி கட்டிட்டு போயிட்டு நாளை காலையில் வந்து தேரை பார்த்துட்டு தாலியை அறுத்துட்டு நாங்கள் அழுதுட்டு விதவ கோலம் பூண்டு நாங்கள் இங்கேருந்து போவோம். நான் வந்து வேண்டிக்கு வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் தான் கட்டுவேன். இந்த வருஷம் 2வது வருஷமாக வரேன். அடுத்த வருஷம் தாலி கட்டுறேன். இந்த வருஷம் வேண்டிட்டு போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஜாலியாக ஃபோட்டோ செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப ஆஃபியாக இருக்குது. ரொம்ப சாமி பார்த்துட்டு வந்து இப்போ தான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஆஃபியாக இருக்குது. எல்லோரும் வந்திருப்பாங்க. நான் வந்து இந்த வருஷம் தாலி கட்டல. நான் எல்லா திருநங்கைகளும் வேண்டுதலை வச்சா மட்டும்தான் வந்து தாலி கட்டுவாங்க. அதனால் நான் இந்த வருஷம் வேண்டுதலை வைக்கல. அதனால் நான் தாலி கட்டுறேன். மணப்பெண்ணாக இருந்தால் நாங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். 3 நாள் எங்களுக்கு இந்த விசேஷனால் ரொம்ப என்ஜாயாக இருக்கும். நான் மேக்ஸிமம் ஒரு 10 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். தாலி கட்டி தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வலிகள், வேதனைகளை தாண்டி நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப எங்களுக்கு மனசுக்குள்ள ஹாப்பியெல்லாம் நாங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்துகிறோம். கூவாகத்தோட ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த கூவாகம் அப்படிங்கிற ஊரில் இந்த கூத்தாண்டவர் கோவில் எப்போ உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாகம் கிராமத்தில் இருக்கிற நம்ம கோவில் வந்து எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்ற ஐதீகம் இதுவரையும் யாருக்கும் தெரியாது. நம்ம கோவில் வந்து மகாபாரத போரை அடிப்படையாக கொண்ட கோவில். மகாபாரத போரில் கௌரவர்கள் பாண்டவர்கள் போர் நடக்கும்போது மகாபாரத போரில் யார் ஜெயிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணும்போது சர்வ லட்சணம், அதாவது 32 அழகு இருக்கிற ஒரு ஆண்மகனை எந்த சைடு பலி தராங்களோ அந்த சைடு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வ லட்சணத்தோடு பிறந்தது பார்த்திங்கன்னா பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனர், அரவான். அரவான் யாருன்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனருக்கும் நாகக்கன்னியான உலுப்பிக்கும் பிறந்தவர். 32 அழகோடு பிறந்த இவரை பலி கொடுத்து தான் இந்த பாரத போர் ஜெயித்தாங்க. இங்கே நம்ம திருவிழா சித்திரை திருவிழாவாக நடக்கிறது என்னென்னா அரவானோட கலை பலி. இவரை கலபலியாக கொடுக்கறது தான் இங்கே ஃபெஸ்டிவலாக நடக்கிறது. இந்த சர்வலட்சணம் பொருந்த இவரை இவர் பலி கொடுக்க போகும்போது அது முதல்ல போய் கௌரவர் சைடு வந்து துரியோதனன் போயிட்டு கேட்குறாரு. சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவ வாக்கு பிரகாரம் முதல்ல அரவானை பலி கொடுக்கணும் அப்படின்னும் போது முதல்ல துரியோதனன் போய் கேட்குறாரு. கேட்கும்போது வரன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ தான் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்க பலி கொடுத்துட்டா அவங்க போரில் ஜெயித்து வந்தால் அந்த அமாவாசையை மாற்றணுன்றதுக்காக அமாவாசைக்கு நாளே போய் தர்ப்பணம் பண்ணுறாரு. அப்படி தர்ப்பணம் பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் ஒரு சேர வந்து சாமி நாளைக்கு தான் அமாவாசை, நீங்கள் இன்றைக்கே அமாவாசைக்கு திதி கொடுக்குறீங்க. அமாவாசை என்றால் என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு சேர சந்திக்கும் நாள் அமாவாசை. இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, இன்றைக்கி தான் அமாவாசை. இப்போ நமக்கு 2 நாள் அமாவாசை பாருங்கள். முதல் நாள் ஆரம்பித்து மறுநாள். அதுக்கான காரணம் அதுதான். அங்கேருந்து தான் அந்த அமாவாசை பிறலுது. அமாவாசை பிறண்ட உடனே அவங்களால பலி கொடுக்க முடியல. பாண்டவர் சைடு பலிக்கு வராரு. பாண்டவர் சைடு பலிக்கு வரும்போது 3 வரங்கள் வாங்குறாரு. திருமணம் ஆகணும், 1 நாள் போர் வேணும், 18 நாள் போரையும் பார்க்கணும், இந்த சிரசு மட்டும் சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்றது. இப்போ திருமணம் ஆகணும். பலியாக போகிறவரை திருமணம் பண்ணிக்க எந்த பொண்ணும் விரும்பலை. இப்போ பொண்ணு விரும்பாதப்போ பகவான் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து இவரை திருமணம் பண்ணி இந்த சடங்கெல்லாம் முடித்து இந்த பலி கொடுத்து இந்த போரில் ஜெயிக்கிறாங்க. இப்போது இந்த இவர் பலி இங்கே நடக்கிறது, இவரோட பலி தான் இங்கே திருவிழா. அந்த பலிக்கு முதல் நாள் திருமணம். அந்த திருமணத்துக்கு தான் இங்கே தாலி கட்டுற நிகழ்வு நடக்குது. அந்த மோகினி அவதாரமாக தான், பகவானோட மோகினி அவதாரமாக தான் ஒரு ஆணிலிருந்து பெண்ணாக மாறின திருநங்கைகள்லாம் வந்து இவருக்கு தாலி கட்டி
அந்த இவர் பலி கொடுத்தோன்னே தாலி எடுக்கிற நிகழ்வுலாம் இங்கே நடக்குது. வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து எனது 10வது வருஷம். அதே மாதிரி எங்கள் கடவுள் அதாவது கூத்தாண்டவருக்காக நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருக்குது ரொம்ப வந்து எல்லாருமே வந்து விரும்பி செய்வோம். எங்களுக்கு ஒரு மனநிறைவை வந்து தரக்கூடிய இடமா வந்து இந்த கூவாகம் ஃபெஸ்டிவல் அமைஞ்சிருக்கு. இந்த பலி சாதம் நிகழ்வு இருக்குது. சாமி தேர் போய் நின்னதுக்கப்புறம் பலி சாதம், அதாவது உரிமை சாதம் சொல்லுவோம். அந்த உரிமை சாதம் படைப்பான் 5 மணிக்கு. அந்த உரிமை சாதம் படைக்கிறது யாருன்னா, இதுவரையும் திருமணம் ஆகி குழந்தை பெறாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சாதம் வாங்கி சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டுன்றது ஐதீகம். அந்த சாதம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது நீங்கள் கோவிலில் பார்க்கும்போது சிரசு மட்டும்தான் பார்ப்பீங்க, மீதி முழு உருவம் இருக்காது. ஏன்னா அவரோட வர என்ன, சிரசு மட்டும் சிரஞ்சீவியாக இருக்கணும். அந்த சிரசு மட்டும்தான் எப்பயுமே இங்கே இருக்கும். மூலவர் உற்சவர் நம்ம கோயிலில் ஒருத்தர் தான். இவர் தான் மூலவர் உற்சவர். வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாலாயனம் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம். இந்த பெயிண்ட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து தான் இவர் இன்னைக்கு கண் திறந்து காலையில் கருவலம் போயிட்டு திரும்ப சிரசு மேலே தேர் மேலே வரும். தேர் மேலே இவர் தான் ஏறுவார். சிரசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவர் தான். இதுதான் சிரசு நம்ம ஊரில் இருக்குது. இந்த மார்பு பூஜம் அப்படின்றது கீரிமேடுன்ற ஊரில் இருக்குது. கை கால் குதிரை குவாகமதுரா நத்தத்தில் இருக்குது. தலையில் வைக்கிற கிரீடம் குவாகமதுரா செவிலியாங்குளத்தில் இருக்குது. தேரோட அச்சாணி குவாகமதுரா தொட்டின்ற ஊரில் இருக்குது. என் பேர் ராமலிங்கம். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பெயிண்ட் வேலை செய்கிறேன். இந்த சிலை தான் இந்த சிலை செய்வேன், மற்ற வெளியிலையும் போய் செய்வேன். என் பேர் ரகுநாத்துங்க. இங்கே வந்து நான் தலைமை ஆச்சாரியாக இருக்கேங்க. இப்போ கூவாகம் கூத்தாண்டார் திருவிழாங்க, சித்திரை பெருவிழா இதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேர் சோடிக்கிற வேலையில் இருக்கிறோம். இது வந்து வில்வேலை மரத்தில் செஞ்சது தேர். இந்த தழையை வந்து நாவ தரைங்க. இது வந்து வைக்கப்பிரிய சுற்றி தான் இது கை கால் எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் மேலே பூவெலாம் போடுவாங்க. பூவெலாம் போட்டிங்கன்னா அந்த வைக்கப்பிரியோ இல்லை வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு ஆள் நடந்து வந்து ஒரு கம்பீரமாக தோற்றத்தோட நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம சுவாமி அரவணை பார்க்கலாம். உச்சி பக்கத்தில் தாங்க தலை இருக்குங்க. நான் இப்போ ஒரு 40 வருஷமாக செய்கிறேன். இதோட 4வது தலைமுறை பண்ணிட்டு ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்க, அவங்க புருஷனோட வீட்டில் நைட்டில் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு நினச்சிக்க வேண்டியதான். அதை நாங்கள் அடைய முடியாது, மனசுக்குள்ளே நாங்கள் நினச்சிக்க வேண்டியதான். அது மாதிரி இருந்துட்டு எந்த ஒரு பொண்ணாலையும் வந்து தாலி கட்டி தாலி இறக்க முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் முடியும். அதனால் நாங்கள் தாலி கட்டி தாலி இறக்குறோம். பூசாரி தான் தாலி உள்ள கட்டுவாங்க, மற்ற ஜென்ஸில் உள்ள கட்ட மாட்டாங்க. தாலி கட் பண்ணுறவங்களும் அவங்களே தான் வந்து கட் பண்ணுவாங்க. அந்த தாலி கட்டுறாங்கல்ல, அது எத்தனை பேர் கட்டுவீங்க? அது நாங்கள் பூசாரி வகரான்னு இருக்கிறோம். எங்கள் வகராவில் எல்லாரும் கட்டுவோம். எத்தனை பேர்? ஒரு 20 பேர். இதே 20 பேர் தான் திரும்ப தாலி அறுக்கிறது அவங்க அதில் தான். அந்த கயிறெல்லாம் அவங்களே வாங்கிட்டு வரணுமா? கயிறு கட்டுறவங்களே எல்லாமே வாங்கிப்பாங்க. ஐயா வேண்டுதல் எனக்கு இருக்குது, நான் தான் வாங்குவேன். அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, கட்டி விடுவாங்க. அந்த முடிச்செல்லாம் சொல்லுவாங்களா, திருமணத்தில் 3 முடிச்சு? திருமணத்தில் ஒரு திருமணம் எப்படி நடக்குமோ அதே சாங்கியத்தோடு நடக்கும். அதே சம்பிரதாயம் தான். அதில் எத்தனை பேர் கலந்துப்பாங்க? ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் பேரும் ஜனம் வழக்கமாக கூடுவாங்க. ஐயா இப்போ கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 வருஷமாக நடக்கலை. இப்போது 2 வருஷமாக இப்போ தான் நடக்குது. ஸோ அந்த 1.5 லட்சத்தை தாண்டியும் 2 லட்சம் to 2.5 லட்சம் மக்கள் இந்த வருஷம் கூடுவாங்கன்றது எங்களோட கணிப்பு. இல்லை இது வரைக்கும் இப்போ எத்தனை பேர் தாலி கட்டியிருக்காங்க? அது கணக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்லாம் கணக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. இதுவரையும் ஒரு 50,000 பேருக்கு மேலே கட்டியிருப்பாங்க. அதனால் நாளைக்கு நாங்கள் தாலி கட்டி, இன்றைக்கி தாலி கட்டி நாளைக்கு நாங்கள் இறக்க போகும்போது தான் நாங்கள் கொஞ்சம் வெதவி கொலை கொண்டு ஒரு மனசு கஷ்டமாக வழியில் வடித்து வெள்ளைப்படை கட்டி வெதவி கொலை கொண்டு மன கஷ்டத்தோடு நாங்கள் வீட்டுக்கு போவோம். அது இந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுடைய எப்படி சொல்கிறது, நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்தோம் இல்லைங்களா, அந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உண்மையிலவே நாங்கள் அழுவோம். சாமி முகத்துல நல்லா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு கண் திறந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஒரு 8-9 மணிக்கு மேலே பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கா மாதிரி தெரியும் உங்களுக்கு. மகம் ஃபேஸ் மாறுங்க, கண்டிப்பாக மாறும். நல்லா உத்து பார்த்தாங்கன்னா உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ கட்டினோம்னா நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு அவங்க? நாளைக்கு அழுகலை ஏறி சாமி தேர் ஏறினதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது மேலே வந்து ஏறினோடனே ஏறி அந்த பக்கம் திரும்பும் தேர் அழுகலை பக்கம் திரும்பினோடனே அறுக்க ஆரம்பிச்சோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சு அந்த இது இருக்கும்.
இப்போ வந்து இந்த டைமில் இந்த கூவாகம் திருவிழாவில் மட்டும்தான் இது போல் தாலி அறுக்கிறது அந்த தாலி கட்டுக்கிறது நிகழ்வு நடைபெறுமா இல்லை மற்ற நாட்களையும் அவங்க நினச்சா வரலாமா? மற்ற நாளில் வேண்டுதல் இருக்கிறவங்க ஒரு நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணிப்பாங்க. கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வந்து எங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாளும் ரொம்ப சந்தோஷமான நாள். இது மறக்கவும் முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல திருநாளாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் நாங்கள். இப்போ வந்து இது போல் கூத்தாண்டவர் அரவானுக்கு வந்து திருக்கோயில் வந்து தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்குது இல்லை இங்கே மட்டும் தான் இருக்கா? இல்லை, தமிழகத்தில் ஒரு சில இடத்துல இருக்குது சார். எப்படி இங்கே மட்டும் ஃபேமஸாக வந்து எல்லா திருநங்கைகளும்? இல்லை, அதுதான் நம்ம ஐதீகம் அந்த போர் இருக்கு இல்லைங்களா, இவரோட இந்த போர், இவருக்கு ஒரு நாள் போர் இருக்குது. அதாவது அந்த ஒரு நாள் போரில் பார்த்திங்கன்னா இந்த சிறுசு தான் இவர் பலி கொடுத்த உடனே இந்த சிறுசுக்கு தான் அந்த ஒரு நாள் போர். சிறுசில் வந்து அந்த கத்தியை வந்து வாயில் பிடிச்சின்னு குதிச்சு போரிட்டதால் தான் கூத்தாண்டவர். அதாவது 3.25 நாழிகையில் 7.25 சேனையை அழிச்சிருவார். இவர் விட்டால் ஒரே நாளில் போரை முடிச்சிருவார்ன்றதுக்காக இவரை நிறுத்தி ஒரு இடத்துல எடுத்து வச்சு இந்த 18 நாள் போரையும் பார்க்க வைக்கிறாங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இவரோட சிரசை மட்டும் சரையு அப்படின்ற நதியில் எடுத்து வந்து பறவைங்க விடுது. அந்த பறவைங்க மூலிமா அங்கேருந்து இங்கே அடித்து வரப்பட்டு இங்கே கோவில் உருவானதாக ஐதீகம் ஐயா. மற்ற இடம்லாம் இது தொன்று வர்றது. ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இது போல் கூவகம் திருவிழா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. இப்போ தான் கொண்டாடப்பட்டு இருக்கா இல்லை மீடியா அப்படிங்கிறது? அதாவது மீடியான்றது இல்லை, இது ஆதி காலத்துலேருந்தே நடக்குதுங்க ஐயா. இது அப்போ எங்கள் முன்னோர் இது எப்போ தான் நடந்தது ஆரம்பிச்சதுன்னெலாம் யாருக்கும் தெரியாது. வாய்வழி மூலயமா காலங்காலமாக நடக்கிறது. மீடியா இருக்குது, மீடியா இல்லைன்னா இல்லை. மீடியா இல்லாத காலத்துலேயும் இந்த திருவிழா நடந்துன்னு தான் இருக்குது.